எல்லாருமே என்கிட்ட பொதுவா கேட்கறது என்னன்னா, வெஜிடேரியன் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. எவ்வளோ நாள் நீங்க தாக்கு பிடிப்பீங்க அப்படின்னு. நிஜமா மேம். ஆனா, என்னோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து சீக்கிரமே வித்தின் 5 மினிட்ஸ்ல சமைக்கிற மாரி தான். கம்பு மாவுல வந்து வெல்லம் இல்ல கருப்பட்டி போட்டு அத வந்து ஒரு உருண்டை மாரி செஞ்சு குடுத்துருவாங்க. உளுத்தங்கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப தேவை நம்முடைய போனுக்கு. டெய்லி ஒரு டம்ளர் பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறதுல இது குடிச்சாலே ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் அது. இப்ப எனக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆனது என்ன அப்படின்னா உப்புமா. உப்புமால போய் புளிய கரைச்சு ஊத்துறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சே வந்து அது வேற லெவல்ல மில்லியன் கணக்குல வியூஸ் போய் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சக்லு பொட்லோன்னு ஒரு ஐட்டம். அது வந்து நொடியில் ரெடி. பொட்டுக்கடலை, பூண்டு, சகப்பு மிளகாய், உப்பு. குக்கிங்லயும் வந்து ஒரு கை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப அது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கீங்க. ஆமா. சோ பேசிக்கா வந்து நீங்க உங்க ஃபேமிலில உங்களுக்கு பிடிச்ச நீங்க பண்ற சமையல்னா என்ன சொல்வீங்க? அதுல இருந்து ஆரம்பிப்போம் மங்களகரமா. ஓகே. இப்போ நான் முதலே சொன்ன மாரி தான். எல்லாமே ஒரு 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கும்போது மாற்றம் ஒன்றையும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நியூஸ் ரீடர்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி ஏதாவது பண்ணலாம். நமக்கு டான்ஸ் வராது, பாட்டு வராது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி குக்கிங் வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படிங்கும்போது, அது பயங்கர ஹிட்டா இப்ப போயிட்டுருக்கு. நான் வீட்ல வந்து ரொம்பவே வெஜிடேரியன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான் நீங்க சமைக்கிறது. மட்டுமா இல்ல எல்லாருமே? எல்லாருமே. நான் சமைக்கிறது எல்லாமே வந்து ட்ரெடிஷனா எங்க மாமியார் செஞ்சது, எங்க அம்மா வீட்ல செய்யறது. அதெல்லாமே தான் வந்து வெளியில எவ்வளோதான் வெளியில போய் சாப்பிட்டாலும், வீட்ல சமைக்கிற அந்த குழம்பு ரசத்துக்கு இருக்கிற டிமாண்ட் என்னைக்குமே கம்மியாகாது. ஸோ அதெல்லாம் நல்லா சமைப்பேன். அண்ட் சமையல்ல வந்து குயிக்கா இப்ப எல்லாரும் எதை ஈஸியா சமைக்க முடியுமோ அதை தான் விரும்புறாங்க. அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துல என்ன சமைக்கலாம்னு கூட பாக்குறாங்க நிறைய பேர். அது ஆமா, நல்லதா கெட்டதான்னு கூட பாக்குறது இல்ல. சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டா போதும். ஆமா. சோ நீங்க வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும். இல்ல இவ்வளவு சீக்கிரமாவும் சமைச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசிபி வச்சிருக்கீங்களா? எல்லாமே என்னோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து சீக்கிரமே வித்தின் 5 மினிட்ஸ்ல சமைக்கிற மாரி தான். எல்லாமே வீட்ல இருக்கிற பொருட்கள் மட்டும் தான். நம்ம தேடி போயி ரொம்ப கெடுதல் அப்படி என்னன்னா, ஓவர் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவா குக் பண்ணாலும் சில காய்கள்லாம் வந்து மீடியமா வச்சு மீடியமா வச்சு நம்ம சிம்ல வச்சு நம்ம குக் பண்றது ரொம்ப மெயின். நெறையா காய்கறிகள், ரொம்ப வேக வைக்காத காய்கறிகள் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். அந்த மாரி ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு சமைச்சு சாப்பிட்டாலே போதும். இது கெடுதி, அது கெடுதல்ங்கிறது அந்தந்த உணவ பொறுத்து தான் இருக்கு. ஏதாவது ஒரு சாலட் அப்படி இல்லைன்னா நீங்க ஆரோக்கியமா உங்க ஃபேமிலிக்குன்னு பண்ணி கொடுக்குற ஏதாவது 5 நிமிஷம் ரெசிபி ஏதாவது சொல்லுங்க மேம். நானும் சமைச்சு பார்ப்பேன் வீட்ல. எனக்கு எங்க அம்மா முதல்ல என்ன செஞ்சு குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் போயிட்டு வந்த பிறகு, இந்த கம்பு மாவுல வந்து வெல்லம், இல்ல கருப்பட்டி போட்டு அத வந்து ஒரு உருண்டை மாரி செஞ்சு குடுத்துருவாங்க. லட்டு மாதிரி. லட்டு மாரி. கம்பு மாவு, அப்புறம் சோள மாவு, கேழ்வரகு. காலையில எழுந்தோனே கேழ்வரகு கஞ்சி தான். அப்பா வந்து அப்பாவுக்கு வந்து காஃபி, சர்க்கரை போட்டு குடுப்பாங்க. எங்களுக்கு வந்து கேழ்வரகு, வெல்லம் போட்டு தான் குடுப்பாங்க. ரொம்ப கோவமா இருக்கும். என்ன அப்பாவுக்கு மட்டும் எப்பயுமே ஸ்பெஷலா எங்களுக்கெல்லாம். ஆனா நம்மள மட்டும் அதோட இப்படி பண்ணிடுறாங்களே. ஆனா அதோடைய வ விளைவுகள்லாம் இப்ப தெரியும் இப்ப உங்களுக்கு. எங்களுக்கு தெரியுது. அவ்ளோ ஹெல்த்தியா நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அது விளக்கவும் தெரியல. பாட்டி இப்படிதான் சொல்லிருக்காங்க. இப்படிதான் உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதே ஒழிய, இப்ப இருக்கிற பசங்க தான் வந்து நீ சயின்டிஃபிக்கா சொல்லு. இப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும்னா, அதுக்கு உண்டான இதெல்லாம் நீ சொல்லு. நீ கேட்குறீங்க. ஆனா அப்ப நாங்க அம்மா கிட்டலாம் நாங்க எதிர்த்தெல்லாம் பேச மாட்டோம். அம்மா எத குடுத்தாங்களோ அத நம்ம குடிச்சிட்டு போயிடுறோம். ஆனா அதுக்குண்டான பலன இப்ப நாங்க வந்து நல்ல சந்தோஷமா அனுபவிக்கிறோம். அதனால ரொம்ப ஈஸியா சமைக்கிறதுன்னா நெறைய இந்த கேழ்வரகு மாவு, கம்பு மாவு அதுலலாம் வெல்லம் போட்டு ஒரு உருண்டை பிடிச்சு சீக்கிரமே சாப்பிட்டுறலாம். அதேமாரி உளுத்தங்கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப தேவை நம்முடைய போனுக்கு. அது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. கருப்பு உளுத்தங்கஞ்சி. கருப்பு உளுத்தம் பருப்பு. கருப்பு உளுத்தம் பருப்ப வறுத்துடணும். பச்சரிசியோ, புழுங்கலரிசியோ நமக்கு எந்த அரிசி வீட்ல இருக்கோ அத வறுத்துடணும். 1 பங்கு உளுத்தம் பருப்புனா, 1/4 பங்கு அரிசி. 2யும் வறுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சுட்டா போதும். ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணீல இந்த மாவ அரைச்சு போட்டு, வெல்லமோ, சர்க்கரை யூஸ் பண்ண வேண்டாம். வெல்லமோ, கருப்பட்டியோ போட்டு, பால் போட்டு சாப்பிட்டாலே போதும். டெய்லி ஒரு டம்ளர் பூஸ்ட், ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறதுக்கு பதிலா இது குடிச்சாலே ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க் அது. ஒயிட் சுகர் வந்து எதுலயும் ஆட் பண்ணக்கூடாது நம்ம. அது இப்போ வந்து நெறைய கெமிக்கல்ஸ்லாம் சேர்க்குறாங்க. ஆமா. அது நமக்கு ஹெல்த்துக்கே நல்லது ஆமா. அப்படின்றாங்க. அதனால அது ஃபுல்லா ஒண்ணும் இது யாராலயும் அவாய்ட் பண்ண முடியாது. எங்க போனாலும் நான் இதுதான் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவேன்னா, கொஞ்சம் கம்மி அவ்வளோதான். பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அத கம்மி பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து இப்போ ஒரு நாள்ல வந்து மாத்திற முடியாது. நமக்கு உடம்பு கெட்டு போனதுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல விஷத்தன்மை வந்ததுனால தான். ஸ்லோ ஸோ நாம பாய்சன். ஆமா ஸ்லோ பாய்சன் மாரி தான். அப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் அத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால ஒரே நாள் நான் இன்னைக்கு குடிச்சேன், எனக்கு போன் ஸ்ட்ரென்த் ஆகலை. ஒரே நாள் நீ குடிச்ச முடி வளரலை அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹெல்தியான ஃபுட் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா, வருங்காலத்துல நமக்கு நல்ல உடல்நிலை இருக்கும்.
பட் நிஜமா இதுல ஒரு சில விஷயம் நானுமே ஃபாலோ பண்றேன். அது ஃபாலோ பண்ண பண்ண நமக்கு அத விடுறது கஷ்டமாயிடும். ஆமா. இந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் வேற எதுவுமே இல்ல அப்படின்னு ஆமா. நமக்கு தோண உண்ம, ஆரம்பிச்சுரும். உண்ம. நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்றதுக்குன்னு சில ரொட்டீன் வச்சிருப்பீங்க. உங்க ஸ்கின்ன க்ளோவா இருக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு முக்கியம். இத நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளையும் அழகா இருப்போம்ல. ஆமா. சோ அதுல ஒரு சில டிப்ஸ் இந்த ட்ரிங்க் குடிங்க, இந்த ஏபிசி ஜூஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இது சாப்பிடுங்க. ஸ்நாக் ஐட்டமா வந்து கிடைக்கிற நேரத்துல இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு ஏதாவது இருக்கா மேம்? என்னோட ஃபுட் ஹேபிட்டே என்ன அப்டின்னா, இந்த எண்ணெயில பொரிச்சது ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன். பஜ்ஜி, போண்டா வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். அது நல்லாவே இருக்கும். பட் எனக்கு அது வந்து என்னமோ முதல்லேருந்தே அது பிடிக்காம போயிடுச்சு. அதனால ரொம்ப கம்மியா தான் அந்த மாரி ஆயில் ஃபுட் எல்லாம் ரொம்பவே கம்மியா தான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நெறைய குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். பொதுவா நான் உடம்புக்குன்னு எடுத்துக்கிறது வந்து கேரட் ஜூஸ் எனக்கு ரொம்ப ஹெல்தியா நல்ல எனக்கு கலரா பிடிச்சது. இருக்கீங்க. கேரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். என் பையன் கூட கேலி பண்ணுவான். "தக்காளில ஆனா ஜூஸ் அது போட்டு டேஸ்ட் பிடிக்குமா குடிக்கிறீங்கம்பான்." மேம்? குடிக்க குடிக்க பிடிச்சிருச்சா? ஆமா. அது முதல்ல இருந்தே அது அம்மாலாம் செஞ்சு குடுத்தது நமக்கு நல்லா தானே. இருக்கணும்னா குடிச்சுதான் ஆகணும். கட்டாயத்தின் பேர்ல இல்ல. பிடிக்கும் அது. கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும். அதே மாரி பப்பாளி நெறையா சாப்பிடுவேன். அது எனக்கு பிடிச்சது சாப்பிட்டதே வந்து என் உடம்புக்கு நல்லதா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சோ உங்கள ஒரு பெரிய சமையல் கலை நிபுணரா நான் வந்து பார்க்கிறேன். நிபுணர். நிபுணர். நிபுணனினி. போறதுக்குள்ள நான் தமிழ கத்துக்கிட்டேன். பெரிய சமையல் கலை நிபுணர் சொல்லிட்டேனா மேம்? சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட வந்து தமிழ் நல்லா பேசிட்டேன்னு ஒரு பாராட்டு வாங்குனாலே அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுல வந்து ஏதாவது இப்ப இங்க இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாரி சமையல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃபாஸ்ட் ஃபுட் அந்த லைஃப் ஸ்டைல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரெசிபீஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்களா? நெறைய இருக்கு. எல்லாருமே என்கிட்ட பொதுவா கேட்கறது என்னன்னா, வெஜிடேரியன் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. எவ்வளோ நாள் நீங்க தாக்கு பிடிப்பீங்க அப்படின்னு தான். நிஜமா மேம். ஆனா அதுல இப்ப ட்ரெண்ட்ல இல்லாத போயிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம். ஆமா. அது இல்லாத சமையலே கிடையாது வெஜிடேரியன்ல. அவ்ளோ இன்னும் இருக்கு. ஒரு வெரைட்டீஸ். ஆயிரக்கணக்கான வெரைட்டீஸ் இன்னுமே இருக்கு தெரியாதது. ஏன்னா நெறைய ஸ்டேட் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, அங்கேருந்து ஒரு 2 ரெசிபி, இங்கேருந்து ஒரு 2 ரெசிபி. இப்ப எனக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆனது என்ன அப்படின்னா, உப்புமா. அந்த உப்புமால அது உப்மானாலே வந்து ஐயோ! அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க பண்றது வந்து ரொம்ப அது டிஃபரெண்ட். என்னன்னா, எங்க பாட்டியெல்லாம் செஞ்சு குடுக்குறது தான். புளி ரவைன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலா. அது அது என்னாச்சுன்னா, நம்ம விஜய் சார் ஒரு படத்துல சொல்லுவார், "உப்புமால புளியா ரொம்ப தப்புமாங்கிற" மாரி. ஆனா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வந்து என்ன புளியில அது உப்புமால போய் புளிய கரைச்சு ஊத்துறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சே வந்து அது வேற லெவல்ல மில்லியன் கணக்குல வியூஸ் போய், எல்லாரும் அத செஞ்சு பார்த்து நல்லா இருக்குங்கிற லெவல்ல எனக்கு பாராட்டுகள் நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. வெறும் ரவ தான். ரவையில வந்து நல்லா வறுத்துட்டு, புளியில போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அதில கொஞ்சம் தேங்காய் பூலாம் தூவி, அது ஒரு டிஷ்ஷா ஒரு பண்ணோம் அப்டின்னா, செம்ம டேஸ்டியா இருக்கும். நல்லா காரசாரமா, புளியா. நமக்கு வந்து இந்த புளி, காரங்கிறது வந்து இப்ப நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஒரு 10ஏ 10 நாள் நார்த் ஈஸ்ட் போயிட்டு வாங்க. அந்த புளியோட அருமை என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்த தவாங்கு, அசாம் அந்த பக்கம்லாம் போயிட்டோம் அப்டின்னா, புளிங்கிறத வார்த்தையே கிடைக்காது. இருக்காது. தயிர் யூஸ் பண்ண மாட்டாங்க. புளி யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம். தயிரே புளி. அதுல நீங்க ஊறுகாய் புளிப்பு வேற தொட்டு சாப்பிடுறீங்கன்னா, அவங்களுக்கு அப்படியே மயிர் கூச்செரியும் அவங்களுக்கு. அவ்ளோ புளிய வெறுப்பாங்க அவங்க. ஸோ நம்ம அங்க போனா புளி கிடைக்காது. சாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போம்போது இங்கேருந்து புளி எடுத்துட்டு போவாரு. நாம போனோம் அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த புளி எடுத்துட்டு தான் போணும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க நார்த் ஈஸ்ட் டூர் போகும்போது தவாங்கு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு தெரியல புளியெல்லாம் இருக்காதுன்னு. டூர் தானே எப்பயும் போல எங்க போனாலும் கடை இருக்க போகுது. எங்க போனாலும் நம்ம சாப்பிட்ற போறோங்கிற லெவல்ல தான் நம்ம போனோம். ஆனா, அங்க கடைகள்லாம் ரொம்ப கம்மி. அப்படியே கிடைச்சாலும் உப்பு, புளி இல்லாத சாப்பாடு தான். அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி, அவங்களுடைய சூழ்நிலை, தட்பவெட்பத்துக்கு தகுந்த மாரி தான் அவங்க சாப்பிடுறாங்க. அது வந்து நமக்கு செட்டே ஆகாது. அந்த 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ரசம் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் இது அமிர்தம் மாரி இருக்கும். ஐயோ! வேற லெவல்ல இருக்கும் அந்த இது. ஸோ நம்ம வீட்ல சமைக்கிறதே வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கு இன்னும் நெறைய இருக்கு. அதே மாரி இந்த YouTube சேனல்ல வந்து ரொம்ப சீக்கிரம் நான் சமைக்கிறேங்கிறதுனால, அத பார்த்துட்டு நெறைய எனக்கு ஃபாலோவர்ஸ், நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ். அதுல ஒரு 4 பேர் வந்து ரொம்ப ரெகுலரா, "அம்மா இது நல்லாருக்கு." உடனே நம்ம என்ன இது பண்ணாலும் நெறைய இன்டராக்ட் பண்றாங்க. நாம நியூஸ் ரீடரா இருக்கும்போது நெறைய பேருக்கு நம்மள தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து நான் யார்கிட்டயும் பேசினதில்ல. பட் இதெல்லாம் ஆரம்பிச்ச பிறகு Instagram, YouTubeலாம் நல்லா ஃபேமஸ் ஆன பிறகு எல்லாரும் என்கிட்ட பேசுறாங்க. அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல தான் எல்லாரும் வந்து ஸ்பாயில் ஆகுறதே. எது கிடைக்குதோ, இது டேஸ்ட்டா இருக்கா சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டைம்ல கிடைக்கிறத சாப்பிட்டுறாங்க. ஆமா. சோ அந்த டைம்ல நம்ம ஆரோக்கியமா சாப்பிடுறத இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கலாம்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஜாஸ்தி இந்த கடையில வாங்குற அந்த பாக்கெட் இந்த பஜ்ஜி, போண்டா, அப்புறம் வந்து பஜ்ஜி, சிப்ஸ். போண்டா. அத வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்.
நீங்க அந்த பஜ்ஜி போண்டாலாம் வந்து கொஞ்சம் பேச்சுலர்ஸ்க்கோ இல்ல வேலைக்கு போறவங்களுக்கோ அது கஷ்டம் அப்படின்னாலும், ஒரு சிறிய மெனக்கடல் தான். அது நம்ம வீட்ல செஞ்சு பார்த்துட்டோம். எதுவுமே வந்து பழக பழக தான் ஈஸி ஆகும். ஸோ இப்ப நான் சொல்லலாம், நம்ம சமையல் ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஆனா ஆரம்ப காலத்துல எனக்கும் அது கஷ்டமா தான் இருந்தது. சமையக்கட்டுக்கு போணும்னாலே வெறுப்பா இருக்கும். ஐயோ! இன்னைக்கும் இத சமைக்கணுமா? 3 வேள சமைக்கணுமா? நாம இது பண்ணுமா? அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அத நம்ம பழக ஆரம்பிச்சுட்டோம். அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. வெளியில சாப்பிடுறதுனால வர என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். அதுல வெளியில சாப்பிடுறதுனால வர விளைவுகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னாலே, நம்ம வந்து சமையக்கட்ட வந்து விட்டு குடுக்கவே மாட்டோம். அதே மாரி நம்ம சமைச்சு குடுக்க அடுத்தவங்க பாராட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த பாராட்டெல்லாம் கிடைக்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அதோட அதெல்லாம் எப்ப சந்தோஷம். கிடைக்குமோ எனக்கு. கிடைக்குமான்றதே கொஸ்டின் மார்க் தான். பிஸியா இருக்கீங்க. என்ன பண்ண முடியும் பிஸி இல்லையா? இல்ல மேம். சமைச்சாலும் வந்து அத டேஸ்ட்டா சமைக்கிறதுன்றது சில பேர்லாம் சொல்லுவாங்க. எங்க மாமாலாம் வந்து சமைக்கிறது வந்து அது அவங்களோட கைப்பக்குவம் அப்டின்னுவாங்கல்ல. ஆமா. சோ அது அந்த எப்படி கைப்பக்குவம் எப்படி வரும்? நம்ம சமைக்க சமைக்க தான் வரும். நமக்கு ஒரு 2 தடவ நம்ம சமைச்சு பார்த்தா, இப்போ சில பேரெல்லாம் நெறைய செஃப் எல்லாம் இருக்காங்களே, அவங்க பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. உப்பு இதுல ஆமா சில கம்மி, பேர் காரம் வாசனை வச்சே உப்பு அதிகமா இருக்கா? சொல்லிடுவாங்க. அதெல்லாமே நம்ம பழக பழக தான் வரும். எப்படி வரும்? இப்போ ஒரு ஆங்கரிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா, எல்லாராலயும் ஆங்கரிங் பண்ணிட முடியாது. 2 கேள்வி கேளுங்க அப்படின்னாலே திணற ஆரம்பிச்சுருவாங்க. உங்களுக்கு எப்படி வந்தது? பழக பழக தான் வந்து. எதுவுமே வந்து நம்முடைய சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். குருவே! நிஜமா உங்ககிட்ட நெறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கு மேம். சோ உங்க ஃபேமிலில நீங்க சமைச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சமையல்னா என்ன சொல்வீங்க? ஃபேவரட் டிஷ் உங்க ஹஸ்பண்டுக்கும், உங்க பையனுக்கும்? நான் சொன்ன மாரி ஆத்தென்டிக்கா நம்ம சாம்பார், ரசம், அந்த என்ன என்னதான் சொல்றது இருந்தாலும் இத ஃபெஸ்டிவல் அடிச்சுக்க ஆளே இல்லல்ல. வாய்ப்பே இல்ல. ரசம் ரொம்ப நல்லா வைப்பேன். ரசம்னா வந்து இந்த பருப்பு போட்ட ரசம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, சக்லு பொட்லோன்னு ஒரு ஐட்டம். மோட்டு அது பட்லு மாரி. அது வந்து நொடியில் ரெடி. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பொட்டுக்கடலை, பூண்டு, சிகப்பு மிளகாய், உப்பு. மிக்ஸியில போட்டு அடிச்சுருங்க. நல்லா சுட சுட சாப்பாடு. சாதம் வச்சுட்டு நெய் ஊத்தி இத போட்டு சாப்பிட்டோம்னா, ரொம்ப சிம்பிளா வேற இருக்கு. ஒண்ணுமே 2 வேண்டாம். மினிட்ஸ் ரெசிபின்னு அவ்வளோதான். நெனைக்கிறேன். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இப்ப ஊருக்கு போனா கூட அத டப்பால அத எடுத்துட்டு போயிடுவான் அவன். நம்ம எங்கேயாவது வெளியூர் போறதா இருந்தா கூட ஒரு சாதம் கிடைச்சா போதும். இத நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ் தான். அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும்.